தமிழகத்தில் தேர்தல் நிறைவடைந்த 3ஆம் நாளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அறைகளை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் நேரில் சென்று பார்வையிட தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துள்ளது. இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையை நேரடியாக ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக தேர்தலில் பின்னடைவை எதிர்நோக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வன்முறையை தஞ்சமாக கொள்வது புதுமை அல்ல, பழக்கமாகவே மாறிவிட்டது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் துறைமுகம் தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாளன்று மாலை நேரத்தில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு சுமார் 30 பேருடன் வந்து அச்சுறுத்தும் சூழலை உருவாக்கி வன்முறையில் ஈடுபட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த தாக்குதலில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அசோக்குமார் காயமடைந்ததுடன் அவருடன் இருந்த வெற்றி என்பவரும் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு சைதாப்பேட்டை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பணம் வழங்கி வாக்குகளை ஈர்ப்பதே திமுகவின் நம்பிக்கை ஆயுதமாக மாறியுள்ளது. ஒரு வாக்குக்கு 5000 வழங்கும் நிலைக்கு அவர்கள் தாழ்ந்து விட்டார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற இலக்குடன் தமிழக வெற்றி கழக தலைவர் கட்சியை உருவாக்கியதாகவும் அந்த பாதையில் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு வாக்குகளை சேகரித்து தமிழக அரசியலில் புதிய எழுச்சியை உருவாக்கியுள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.